வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம ஓணம் ஸ்பெஷலாக பீட்ரூட்டை வச்சு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான பச்சடி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸில் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 150 கிராம் அளவுக்கு இருக்குது. பீட்ரூட்டை கடையில் வாங்கும்போது கைனால் கொஞ்சமாக கீறி பார்த்தோம்னா நல்லா ரெட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த பீட்ரூட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டை தோல் சீவிட்டு தண்ணியில் ஒரு 2 நிமிடம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரட் துருவியில் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கணும். துருவி எடுத்த பீட்ரூட் வந்து 1 கப் அளவுக்கு இருக்குது. அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிக்காத தயிர் வந்து தேவைப்படும். தயிரை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே சமயம் ரொம்ப நம்ம பீட் பண்ணி அதை ரொம்ப மோராக்கிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த சைஸ் உள்ள பீட்ரூட்டுக்கு 1/4 மூடி தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1/4 மூடி தேங்காயை வந்து இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் கீரி எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சிறு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல பல்ஸில் வந்து தண்ணி விடாமல் சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பீட்ரூட் பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அல்லது ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை முதல்ல சேர்த்துக்கணும். பீட்ரூட்டில் ஏற்கனவே தண்ணி சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் பீட்ரூட் வேகிறதுக்கு அதிகமாக தண்ணி விடாமல் ஒரு கைப்பிடியை விட குறைச்ச அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் இருக்க தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி ரெண்டும் நல்லா வற்றி வரணும். அதே சமயம் பீட்ரூட்டும் நல்லா வெந்து வரணும். அதனால் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பீட்ரூட்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் வந்து நல்லா வெந்து அதில் இருக்க தண்ணி சத்தியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும். பீட்ரூட்டும் தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம்லாம் நம்ம வேக வைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும். பீட்ரூட்டும் தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து சேர்த்துக்கணும். தயிரை வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டும் இந்த தயிரும் நல்லா ஒன்று சேர மாதிரி இந்த மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பச்சடி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் கூட கொஞ்சம் தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இப்போ நம்ம வந்து கடுகு போட்டு தாளித்து விடணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 மிளகாத்தில் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கருவேப்பிலையை போட்டுக்கணும். இப்போ நம்ம தாளித்த கடுகை வந்து பீட்ரூட்டில் சேர்த்து பீட்ரூட் பச்சடியை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பீட்ரூட்டில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். அது கூட நம்ம வந்து காரம், புளிப்பு இது எல்லாம் சேர்க்குறதுனால அந்த 3 சுவையோட சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். பீட்ரூட்டை வச்சு இந்த மெத்தடில் பச்சடி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.